ஜக்காத் விஷயத்தில் இன்னும் சரியான தெளிவு கிடைக்காமல் இருக்கிறது. இப்போது மார்க்கத்தில் எந்தெந்த விதத்தில் வியாபாரம் வணிகம் நடந்ததோ அந்த விதத்தில் எல்லாமே ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது. தங்க காசு, வெள்ளி காசு, இரும்பு உலோகங்கள், விவசாயம், பண்டமாற்று முறையில் எல்லாத்திலும் கடைசியாக தினார் என்று நாணயம் வந்தது. அந்த நாணயத்துக்கும் கடமையாக்கப்பட்டது 2% என்று. அதுக்கு பிறகு இப்பொழுது தங்க காசு, வெள்ளி காசு, இரும்பு தூதம், பண்டமாற்று முறை எதுவுமே கிடையாது. இப்பொழுது நடக்கக்கூடிய அவ்வளோ வியாபாரத்திலும் எல்லா வியாபாரத்திலும் நாணயம் மட்டும்தான். இப்போ இந்த நாணயத்துக்கு மட்டும் 2% கிடைக்கக்கூடிய வருமானத்தில் கொடுத்துவிட்டால் இப்போ தங்கத்துக்கு தனியாக கொடுக்க வேண்டியதில்லை, விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை, வாங்கக்கூடிய கால்நடைகள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு தனியாக கொடுக்க வேண்டுமா, அது தேவையில்லையா, இதுக்கு சரியான தெளிவு தேவைப்படுகிறது. இதனால் ஜக்காத்து சரியாக கொடுக்கப்படாமல் இன்னும் சென்று கொண்டே இருக்கின்றது. இதுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பொருள்களுக்கு ஜக்காத் இருக்குங்கிறத நம்ம எல்லாம் விளங்கி வச்சுருக்குறோம். இப்போ எல்லாமே ரூபா நோட்டுகளாகிடுச்சு, பேப்பர் ஆகிவிட்டது. இந்த ரூபா நோட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம்னா தங்க வெள்ளிக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை என்றெல்லாம் சொல்கிறாங்களே, அது என்ன, எதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவர் கேட்குறாரு. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, அவங்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை நீ கலெக்ட் பண்ணு. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். குர்ஆனுடைய வசனம் ஹுது மின் அம்வாலிஹிம் சதகா, அவங்களுடைய அம்வால் என்றால் செல்வங்கள், செல்வங்களில் இருந்து நீங்கள் ஜக்காத்தை வசூல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உத்தரவு போடுறான். அதே மாதிரி அத்து ஜக்காத் அம்பாலிக்கும், உங்கள் செல்வங்களுடைய ஜக்காத்தை நீ என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ ஜக்காத் என்பது இதுக்குத்தான்லாம் சொல்லவே இயலாது. எதெல்லாம் செல்வங்களாக சொத்துக்களாக இருக்கிறதோ அது எல்லாத்துக்குமே ஜக்காத். நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுக்கு தான் ஜக்காத், தங்கமாக இருந்தால் ஜக்காத்து, வெள்ளியாக இருந்தால் ஜக்காத்து இல்லை, ஊடாக இருந்தால் ஜக்காத்து, காடாக இருந்தால் ஜக்காத்து இல்லை, தோட்டமாக இருந்தால் ஜக்காத்து, தோப்பாக இருந்தால் ஜக்காத்து இல்லைன்னா அதெல்லாம் எல்லாம் சொத்தா இல்லையா? நீ தோப்பு வச்சுக்க, துறவு வச்சுக்க, வீடு வச்சுக்க, கார் எதாக இருந்தாலும் எல்லாமே என்னது, எல்லாமே அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான், சொத்து தான். அப்போ சொத்துக்களுக்கு பூரா ஜக்காத் என்பது தான் மார்க்கத்தினுடைய ரூல். அப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கிறீங்களா, வீட்டுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும். நகை வச்சுருந்தா ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும். தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா ஜக்காத்து கொடுக்கத்தான் வேணும். எதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதோ அனைத்து, எதெல்லாம் சொத்து என்று வச்சுக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ஜக்காத்து 2% கணக்கு பண்ணி கொடுத்துடணும். இதில் தோட்டம் இது மாதிரி வயல் வரப்புகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ரெண்டு வகையான ஜக்காத்து அதில் வந்துடும். ஒன்று அதுலேருந்து உற்பத்தி ஆகும்ல, உற்பத்தி ஆகுறது அந்த நிலத்துக்குள்ள ஜக்காத்து இல்லை, அந்த உற்பத்தி ஆகிற பொருளுக்குள்ள ஜக்காத் தான். 200 மூட்டை நெல் வருதுன்னு வைங்க வயலில், அந்த ஜக்காத்து 200 மூட்டை நெல்லுக்கு தானே, அது வேறு நிலத்துக்கா? நிலத்துக்கும் ஜக்காத்து உண்டு, நெல்லுக்கும் ஜக்காத்து உண்டு. வழங்குதா? நிலத்துக்கு உள்ளது நிலத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும்ல, அதுக்கு உள்ள ஜக்காத்து. இது நெல்லுக்கு உள்ளது நெல்லுக்குன்னு உள்ள மதிப்புக்குள்ளே ஜக்காத். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, ஜக்காத்துங்கிறது ஒன்றில் கூட என்ன செய்யாது, விடுபடவே செய்யாது. இதை முதல்ல நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த ரூபா நோட்டை பொறுத்த வரைக்கும், ரூபா நோட்டெலாம் இப்போ எல்லாமே தங்க வெள்ளிலாம் இப்போ கிடையாது. ரூபா நோட்டு இப்போ இன்றைக்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ரூபாய் நோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி விளங்கி கொள்ளணும்னா, அதுக்கு சுய மதிப்பு கிடையாது. இப்போ தங்கத்துக்கு சுய மதிப்பு இருக்குது, வெள்ளிக்கு சுய மதிப்பு இருக்குது, ஒரு அரிசிக்கு கூட சுயமான மதிப்பு இருக்கிறது, ஒரு பருப்பு கூட சுயமான மதிப்பு இருக்கிறது, உப்பு கூட ஒரு சுயமான மதிப்பு இருக்கிறது. ரூபா நோட்டுக்கு சுயமான மதிப்பு ஏதாவது இருக்குதா? அதுக்கு சுய மதிப்பு ஒன்றுமே கிடையாது. இப்போ உதாரணம், ஒரு அரசாங்கத்தில் இன்றையிலேருந்து 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டான், அது வெறும் பேப்பர் தான். இப்போ அதுக்கு அதனுடைய மதிப்பாக இருந்தால் செல்லாமாக்க முடியுமா? இன்னையிலேருந்து அரிசி செல்லாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், புடக்கு இருக்க போயிலன்னு போக வேண்டியதான். அரிசி ஒரு அரசாங்கத்தில் அறிவிக்கிறான், இன்னையிலேருந்து பருப்பு செல்லாது, அது எப்படி செல்லாதுன்னு சொல்ல முடியும்? பருப்பு தானே, செல்லாதுன்னு நம்ம திங்க முடியாமல் போயிருமா? அதனால் அப்போ பொருள்கள் செல்லாதுன்னு யாராலையும் அறிவிக்க இயலாது. சுய மதிப்பு உள்ள பொருள்களை அந்த பொருளுடைய மதிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும், அதை எவனாலையும் நீக்க முடியாது. சுய மதிப்பு இல்லாமல் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறான். ரூபா நோட்டுக்கு என்ன அர்த்தம்? ரூபா நோட்டுன்னு சொன்னால் அதில் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க, அதில் என்னது, இந்த பேப்பரை கொண்டு வரக்கூடியவனுக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் கொடுங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு யார் கையெழுத்து போட்டிருப்பா? இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் கையெழுத்து போடுவார். இந்தியாவுடைய நிதி பண விஷயங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பில் உள்ளவர்? வங்கிகள். இந்த வங்கியில் பெரிய வங்கி எது? ரிசர்வ் பேங்கு. அவங்க தான் ரூபா நோட்டெலாம் அடிக்கிறதுக்கு அதிகாரம் படைச்சவங்க. அப்போ ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் என்ன பண்ணுவார்னா,
நீங்கள் 50 ரூபா நோட்டு எடுத்து பார்த்தாலும் அதில் கையெழுத்து இருக்கும், பார்த்தீங்களா, ஒரு சைன் போட்டிருக்கோம்ல, இதை கொண்டு வர்றவனுக்கு 50 ரூபா பொருளை கொடுங்கங்கிறான். எதுக்காக கடையில் ஜாமான் தர்றாங்க? அரசாங்கம் இந்த பேப்பர் கொண்டு வர்றவனுக்கு 50 ரூபாய்க்கு ஜாமான் கொடுன்னு எழுதியிருக்குது, 1000 ரூபாய்க்கு ஜாமான் கொடுன்னு எழுதி கையெழுத்து போட்டு தர்றான். அதனால தான் அது செல்லுதே தவிர கையெழுத்து போட்டவன் வாபஸ் வாங்கிட்டான்னு வைங்க, பேப்பர் தான், பல்லு தான், பல்படி தான் மடிக்கலாம், வேற ஒன்று காது குடையலாம், வேற ஒன்றுக்கு அந்த ரூபா உதவாது. அப்போ இதில் ரூபா நோட்டுக்கு இயற்கையான மதிப்பு இல்லை. அதனால் அவர் என்ன கேட்குறாருன்னா, ரூபாய்க்கு வந்து இயற்கை மதிப்பு, அது உண்மையான விஷயம்தான், ரூபா நோட்டுக்கு இயற்கையான மதிப்பு இல்லை தான். ரூபா நோட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய அதனால் வாங்கப்படுற பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை தானே அவர் கேட்குறாரு. கரெக்டுக்கு வாங்க வேண்டியது தேவையில்லை தான். இப்போ 1 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறீங்க, 1 லட்ச ரூபா பணம் அது ஒரு பொருளா? 1 லட்ச ரூபா கேஸ் வச்சுக்கிறீங்க, என்ன அர்த்தம்? 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது என்பதற்கு அரசாங்கம் உத்தரவாதம் தர்றான்னு அர்த்தம். அந்த நோட்டுக்கே மதிப்பு கிடையாது. இந்த 1 லட்ச ரூபா மதிப்புடைய நோட்டு வச்சுக்கிறீங்களே, அதுக்கு சொந்த மதிப்பு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஜக்காத்தை கொடுத்துப்புட்டு 2500 ரூபாய் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொடுத்துப்புட்டு மீதி உள்ள ரூபாய்க்கு நகையை வாங்கி வைக்கிறீங்க. இந்த நகைக்கு நீ கொடுக்க வேணாம். ஏன்? அதுதான் இதுதான் அது. இதுக்கு தான் சொந்த மதிப்பு கிடையாது தானே. பேப்பருக்கு சொந்த மதிப்பு கிடையாது. பேப்பராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்துப்புட்டீங்க, அதை கொண்டு இப்போ தங்கத்தை வாங்குறீங்க. அது ரெண்டும் ஒன்று தான். அதாவது பேப்பராக இருக்கும்போது கொடுத்தா 2.5 கொடுங்க, நகையாக வாங்கி போடுறீங்க 1 லட்ச ரூபாய்க்கு, அதுலேருந்து 2% கொடுங்க. நகையாக வாங்கிட்டா நகையிலேருந்து 2.5 கொடுங்க, ரெண்டு ஒன்று தானே. அதாவது 100 ரூபாயை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளாகவும் அது ஆகிவிடும். அது என்ன நினச்சா வீடு ஆக்கிக்கிறலாம், அந்த ரூபாயை நினச்சா என்ன செய்யலாம், அரிசி ஆக்கலாம், நினச்சா பருப்பாக்கிக்கலாம், நினச்சா என்ன செய்யலாம், ஒரு செல்ஃபோன் ஆக்கிக்கிறலாம், என்ன வேணாலும் வாங்கலாம்ல. நம்மள்ட்ட இருக்க ரூபாயை கொண்டு எந்த பொருளை வேண்டாலும் வாங்கலாம். அந்த ரூபாயை கொண்டு வீடு வாங்குறீங்க, ஒரு 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 50 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு வாங்குறாரு. அந்த வீடை வாங்கிட்டாருன்னா அந்த வீட்டுக்கு ஜக்காத்து உண்டு. வீடுன்னு ஒரு சொத்து அவருக்கு வந்துடுதுல, ஜக்காத்து உண்டு. ஆனால் 50 லட்சம் ரூபாய்க்கு ரூபாயை வச்சிருக்கும் போது ஜக்காத்தை கொடுத்துட்டாருன்னு வைங்க, அதுதான் இது மறையான் கொடுக்கணும். அந்த ரூபாயை வச்சிருந்த ரூபாண்டாலும் என்ன, ரெண்டு ஒன்று தானே, அது ஒரு கேரண்டி தானே. அட்வான்ஸாக கொடுத்துட்டா அர்த்தம். 50 லட்ச ரூபாய் ஜக்காத்தை கொடுத்து விட்டு அந்த கேஸில் வீட்டை வாங்கி போட்டார்னு சொன்னால் வீட்டுக்குன்னு ஒரு என்ன கிடையாது, ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. 50 லட்ச ரூபாய் இருக்கும்போது அவர் ஜக்காத்து கொடுக்கல, காசாக இருக்கும்போது அதை வீடாக வாங்குறாரு, இப்போ அவருக்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது சரிதான். அது அந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த பொருளாக வேண்டாலும் அது மாறக்கூடியது. அதுக்குன்னு தனி பொருள் கிடையாது. நம்ம எதுவாக மாத்திரமோ அதுக்கு தகுந்தவாறு அது என்ன செய்யும், அதனுடைய மதிப்பை பெறும். அதனால் தனியாக கேஸு கொடுத்துட்டா அதுலேருந்து வாங்கக்கூடிய எந்த சொத்தும் கிடையாது.